உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல எசைக்கு நாங்க போய் பார்த்துட்டாம்ல வரோம். ஓ மாவள நீ போய் பார்த்துருக்க, அதை பத்தி எனக்கு சுக்கு அக்கறை கூட கிடையாது. அந்த வீட்ல போய் எசைக்காக பரணி தான் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அது அவ போடுற நாடகம். இல்ல எசைக்கு அடிச்சதுக்காக முத்துப்பாண்டிய நடு ரோட்ல வச்சு எசைக்கு கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கா நம்ம பரணி. சரி, ரொம்ப சந்தோஷம். பரவே டேய், அவங்க என்ன கதையா சொல்றாங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்பவாவது புரிஞ்சுதா இல்லையா? புரிய வேண்டாம்ல, எனக்கு புரிய தேவையில்ல. இல்ல இல்ல மனுஷனா மாடல மாடுதே, அதுவும் எருமாடு. அதை எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குதோம்ல, அதனால்தான். ஏன் உன் மருமை இம்பிட்டு பேசால? இந்த குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறை இருந்தா நீங்க எசைக்கு சொல்ல சொல்ல அவன் அத்தை பின்னாடியே போனால, அப்ப எங்க போச்சு இந்த பாசம்லாம்? அப்பயே அவளை மடக்கி நிறுத்தி பேசி தடுத்துருக்கலாம்ல. இப்ப போடுற நாடகத்தெல்லாம் அப்பயே போட்டுருக்கலாம்ல, ஏன் போடல? முட்டாள் முட்டாள் முட்டாள்டா நீ. அங்க நான் என்னடா பேச முடியும்? உன்னை விட அவ என்ன மதிப்பாளா? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல நீ துண்ட குறுக்க போட்டு தடுத்த. உன் தங்கச்சி கேட்டாளா? உன் துண்ட தாண்டி தானே போனா. உன் பேச்சையே கேட்காதவ ஏன் பேச்ச எப்படிடா கேப்பா? இடியட். நான் சத்தியமா ஒன்னு சொல்றேன்டா, எரும மாட்டுக்கு கூட உன்னை விட ஒரு மனிதாபிமானம் இருக்கு. நீ அதை விட மோசமானவன். உன்னை விட பெருசா யாராலையும் இங்க நடிச்சிட முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது நடிப்பு ஆறு நானா? எலே பேசாம போட்டி. வாய மூடுறா. நான் உன்னை புரிஞ்சுக்காம வெறுத்தேனே, அப்பெல்லாம் என் பின்னாடி ஓடி வந்து கெஞ்சினது யாரு? நீதானே. இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வலிய வந்து பேசுறேன். என்னை இப்படி உதாசனப்படுத்துறது யாரு? அதுவும் நீதானே. அப்ப வந்து கெஞ்சினியே, அந்த காதெல்லாம் எங்கடா போச்சு இப்போ? காக்கா தூக்கிட்டு போச்சு. போதுமா? இதான்டா நடிப்பு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நீ நடிச்சிருக்க தானே. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா நான் உன் நல்லதுக்காக செய்யறது உனக்கு நடிப்பு, நாடகம், அதானே? அந்த ஊருக்கு அடுத்து வைல வாரப்பு கம்மியா இருக்கு. நல்ல கொட்டிக்கோடா, வயிறு நிறைய கொட்டிக்கோ. ஆனா ஒண்ணு, நீ என்னை எப்ப புரிஞ்சுக்கிட்டு நீயா வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இது ஓ மேல சத்தியம். ஏலே ஊருக்கா கேட்டா என்னல வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? எடுத்து வைல. ஏன் வயிறு நான் தானே சாப்பிட்டாவன? அவளுக்கு திரும்புனா அவ சாப்பிடாம போட்டான். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.